பழைய காலத்தில் ஒரு சினிமா பாட்டில் வரும் வந்து ஊசி பட்டாசு வேடிக்கை ஆச்சு கைப்பட்டால் போரும் வெடி டமார் டமார் வெடி டமார் டமார் மாதிரி டமார் டமார் நீங்களே தலைப்பு போட்டு விட்டுட்டீங்க வந்து. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைக்கு என்ன வித்தியாசம்? விடுதலை சிறுத்தைகள் எங்கெல்லாம் இருக்கின்றது அங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்றது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பொறுத்த வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்களுக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி இருக்க தான் அவர் விரும்பினார். ஆனால் அங்கே வந்து டாக்டர் அன்புமணி வந்து பிஜேபியோட கூட்டணி போன உள்ள மனநிலை இவருக்கு இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைக்கு 2 எம்பி கிடச்சிது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தோல்வி தான் கிடச்சிது. அதே நேரத்தில் தருமபுரியில் அவருடைய மருமகளான சௌமியா அன்புமணியை நிற்கிறதுக்கு ராமதாஸுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அன்புமணி நிர்பந்தம் பண்ணி தான் அங்கே நிறுத்தினது. ஸோ தோல்வியை கண்டோம்னா குடும்பத்துக்குள்ளே வரும் நாடாளுமன்றத்துக்குன்னு நமக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லையே என்ற ஏக்கம் வந்து ராமதாஸுக்கு ரொம்ப நாளாக அவர்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 இதே மாதிரி தொடர்ந்துட்டு தான் தன் மகனான டாக்டர் அன்புமணி வந்து அவருடைய தன்னிச்சையாக செயல்பட்டு நாளைக்கு எதிர்காலத்தில் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி சீரோவான நிலைப்பாடு இருந்ததோ அந்த நிலைப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதில் ராமதாஸ் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அதனால் அவருடைய இந்த கட்சி என்பது அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு நிலைப்பாடு. அவர் என்ன அன்புமணி என்ன இருக்காருன்னா அவருடைய அக்கா மகளுக்கு கொடுக்கணும், ஒரு மகனுக்கு கொடுக்கணும் அவர் நினைக்கிறார் போஸ்டிங். அவர் மருத்துவர் நினைக்கிறார் தன்னுடைய பேரனுக்கு கொடுக்கணும்னு அவர் ராமதாஸ் வந்து. ஸோ எல்லா இடத்துலையும் குடிச்சுட்டா தமிழ்நாட்டில் போய் எல்லா கட்சியிலையும் சபரீசங்கள் பிரித்துட்டாங்க. எல்லா கட்சியிலுமே சபரீசன்களுடைய ஒரு சாம்ராஜ்ய ஒரு நிலைப்பாடு உருவாகி இருக்குது. அந்த நிலைப்பாடு பாட்டாளி மக்கள் கட்சியும் விட்டு வைக்கவில்லை என்பதை நம்ம அதில் சொல்ல முடியும். ஆனால் அவருடைய நிலைப்பாடு இன்றைக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வலுவான ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு அவர் அதிமுகவுடன் பயணிக்கிறதுக்கான நிலைப்பாடு தான் டாக்டர் ராமதாஸ் விரும்புகிறாரு. ஸோ இந்த நிலைமையில் நம்ம வந்து திரும்பவும் தலைவரான பதவி அவர்களை கொடுத்தோம்னா இவர் தனிச்சையாக செயல்பட்டு கட்சிக்குள்ள ஒரு விதமான பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் உருவாகும் என்பதற்காக தான் அவர் வந்து நானே நிறுவனர் நானே தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து செயல் தலைவராக இருப்பார் என்று நிலைப்படார். செயல் தலைவர் என்பது சும்மா டம்மி போஸ்டிங் வந்து இப்போது 2006 திமுக ஆட்சியில் இருக்கும்போது அழகிரியுடைய அழகிரியோட மகனாக கலைஞருடைய மகன் அழகிரிக்கு தென்மண்டலத்தின் ஜெயத்தலைவர்னு போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா ஒரு கோஷ்டி பூசில் பிரச்சனை பெருசாக்காமல் சும்மா இப்போ ஒரு டீ சாப்பிட்றோம், அந்த டீக்கு கூட ஒரு பூஸ்ட்டு சாத்து சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும். பூஸ்ட்டு வேண்டாம், ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா ஒரு தெம்பு எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி எனர்ஜி தான் ஒரு சும்மா லைட்டான எனர்ஜி தான் அந்த போஸ்டிங் வந்து. இப்போ ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துள்ள பிரச்சனை அவங்க ஏற்கனவே அவங்க 2 மகளையும் சந்திச்சிருக்காரு. அதே மகள் கூட கட்சியினுடைய பொருளாளரான திலகவாமா போயிருக்காங்க, அவங்கள சந்திக்கலை. ஏன்னா திலகவாமா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது வரலாற்று பிழையான ஒரு நிலைப்பாடு என்ன சொல்லியிருக்காங்க. இதே கருத்து தான் ஜி.கே. மணின்னு சொல்லியிருக்காரு, தவறான இது. பட் நானும் 45 வருஷமாக அந்த கட்சியில் பயணிக்கிறேன். அவங்க குடும்பத்துக்குள்ளே மகனுக்கும் அப்பாவுக்கும் உள்ள பிரச்சனைகளை வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு இருக்குது. இதில் நாம் என்ன செய்ய முடியும் என்னோட நிலைப்பாடு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே மிகப்பெரிய கரடுமுடான பாதைகள். தமிழகத்தின் சமூக நீதி என்ற நிலைப்பாட்டுக்கு ஒரு 30 ஆண்டுகள் மேலே விதையை போட்டு மிகப்பெரிய எழுச்சியாக கண்டது. திமுக என்ற கட்சி பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய சிம்மசொப்பனமாக அந்த கட்சி செயல்பட்டது. ஒரு காலத்தில் அவருடைய நினைத்த கோரிக்கைகளையும் சமூக நீதிகளையும் அந்த ஜாதிக்கான உள்ஒதுக்கீடும் கூட பல இடங்களில் மரம் வெட்டின காலங்களும் உங்களுக்கு தெரியும். கடந்த காலங்கள் தென் மாவட்டத்திலலாம் பேருந்துகளே போக முடியும். விழுப்புரம் தாண்டி அங்கே பேருந்து போக முடியும். திருச்சியிலேருந்து விழுப்புரத்துக்குள்ளே நீங்கள் பேருந்துகளே போகாத காலங்கள்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியும் சமூக ரீதியாக மற்ற தேசிய அரசியல் கட்சியில் எப்படி செயல்படுகின்றதோ அதே போல் தமிழ்நாட்டில் செயல்படுறாங்கன்னா ஒரு காலத்தில் வந்து கர்நாடகத்தில் வாட்டாள் நாகராஜ் எப்படி ஒரு மனநிலையில் நம்ம பார்க்குறோமோ அதே போல் கர்நாடகா மக்களும் சரி அதர் மாநில ஸ்டேட்டு போய் அரசியல் கட்சி தலைவரும் பாட்டாளி வச்சு அந்த மண்ணில் தான் பார்த்தாங்க. இன்றைக்கி உள்ள பிரச்சனைகள் வந்து தேர்தலை மையம் கொண்டு அவருக்கு ஒரு லெஸ்மென்றாக வைக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் அன்புமணி அவர்களுக்கு செயல் தலைவராக அந்த போஸ்டிங் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த நிலைப்பாடு.